வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். வணக்கம். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் வேர்ட் 2019ல ஒரு பில் பேடு எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஷாப்லயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில் புக் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பில் புக்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ கஸ்டமரோட டீடைல் இப்போ ஒரு கார் பாலிஷ் சென்டர் இருக்கு அப்படின்னா, அதுக்கு நம்ம எப்படி ஒரு பில் பேடை ரெடி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க, வேர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க விண்டோ வந்துடுச்சு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர் இருக்குல்ல, ஹெட்டரை கிளிக் பண்ணுங்க. இந்த டாப் ஆஃப் த டாக்குமெண்ட்டை வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஹெட்டரோட இது ஆக்டிவேட் ஆகிடும். ஹெட்டர் ஏரியா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி இந்த இடத்துல டெக்ஸ்ட் வேணுமோ அந்த இடத்துல டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். நான் ஒரு என்டர் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கண்ட்ரோல் இ, அதாவது சென்டர் அலைன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இ, அதாவது சென்டர் அலைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டர் அலைன் பண்ணிட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா 4x4 கார் பாலிஷ். பார்த்தீங்கன்னா 4x4 கார் பாலிஷ்னு போட்டிருக்கேன். ஸோ இது தமிழில் வேணும்னா நீங்கள் தமிழ் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பேக் ஸ்பேஸ் எழுத்துனீங்கன்னா உங்களோட கர்சர் திரும்பி ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் எல் எடுத்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துக்கணும். ஸோ இப்போ வாங்க, இது பெஸ்ட்டு இந்த கம்பெனியோட டைட்டில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த கம்பெனியோட டைட்டிலை நம்ம கொஞ்சம் டிசைனாக மாற்றிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹோம் மெனு போங்க. ஹோம் மெனு போயிட்டு டெக்ஸ்ட், உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். டைம்ஸ் நியூ ரோமன் வேணுமா, இல்லை ஏஜென்சி எஃபியில் வேணுமா, இல்லை ஏரியல் பிளாக்ல வேணுமா, அல்ஜீரியனில் வேணுமா, ஸோ அப்படி கேட்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அல்ஜீரியன் அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டில் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல ஏன்னு இருக்கு பார்த்தீங்களா, பிக், அதாவது இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு இருக்குல்ல, அது நம்ம கிளிக் பண்ணால் அப்படின்னு பெருசாகும். எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதில் போய் கிளிக் பண்ணியும் செலக்ட் பண்ணலாம், இல்லை இதில் நம்ம கிளிக் பண்ணாலும் செலக்ட் ஆகி பெருசாகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு இந்த இடத்துல கொண்டாந்து வச்சுட்டோம். ஸோ டாக்குமெண்டோட சென்டர் பாயிண்ட்ல இந்த உங்களோட பில் பேடோட டைட்டில், அதாவது உங்க கம்பெனியோட பேர் இருக்கு. ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டு திரும்பி இந்த இடத்துல இன்செர்ட், அதாவது இன்செர்ட் மெனுவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதுல டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ண சிம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல மூவ் ஆயிடும். நீங்க என்ன பண்ணுங்க, மூவ் பண்ணி கடைசியா வச்சுக்கோங்க, இந்த கார்னர்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதுல ஒரு டேட்டாவை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ செல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். செல் நம்பர்னு கொடுத்துட்டு அதோட நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ரைட் அலைனுக்கு மாற்றிக்கங்க. ரைட் அலைனுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் இந்த பாக்ஸை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, இதை ஸ்மால் பண்ணுங்க. லைட்டாக ஸ்மால் பண்ணி எவ்வளோ டேட்டா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்மால் பண்ணிட்டு டேட்டாவை கொண்டு மேலே வைங்க. ஸோ ஒரு பில் பேடோட ரைட் கார்னரில் மொபைல் நம்பர் வரும். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணுங்க. கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுங்க, அங்கேயே பேஸ்ட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி இதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் அலைன். ஸோ ரைட் அலைனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை கண்ட்ரோல் எல்ல நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்டில் வந்துடும். ஸோ இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜிஎஸ்டிஐஎன் போடுங்க. ஜிஎஸ்டிஐஎன் எதுக்கு போடுறாங்கன்னா, இப்போ கம்பெனி ரெஜிஸ்டர் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அந்த ரெஜிஸ்டர் கம்பெனியோட நம்பரை இங்கே கொடுத்தாகணும். இது மேண்டேட்ரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 4x4க்கு கீழே நீங்கள் அட்ரஸ் எழுதுங்க. ஸோ இதை முதல்ல செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் இ, அதாவது சென்ட்ரல் லைன், கண்ட்ரோல் இ கொடுத்துங்க. இதை கொஞ்சம் போல்டு கொடுக்குறதுனா போல்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்களோட சென்டென்ஸ் கேஸ் வச்சுக்கலாம். கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டு கடையிலையும்
அதாவது ஒவ்வொரு வேர்டு ஆரம்பிக்கும் போது கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து பெருசு பண்ணிப்போம். ஸோ அப்போதான் வந்து பார்க்கறதுக்கு நல்லா தெரியும் அட்ரஸை. ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட்ல நீங்கள் ஃபாண்ட்டை பெருசு பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்துருச்சு. மேலே இது கம்பெனியோட டைட்டில் வந்துருச்சு. இந்த பக்கம் மொபைல் நம்பர், இந்த பக்கம் ஜிஎஸ்டி நம்பர். ஸோ பில் பேர்டில் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே டபுள் கிளிக் பண்ணுங்க. அதாவது ஹெட்டர் மெனுக்கு கீழே வந்து ஏரியா, அதாவது செலெக்ஷன் ஏரியாவை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் மெனு போங்க. இன்செர்ட் மெனு போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸை திரும்பி கிளிக் பண்ணுங்க. சிம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அந்த பாக்ஸோட லெவலை வந்து நீங்கள் குறைச்சி வச்சுக்கலாம். இதை குறைச்சி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பிக் பண்ணிக்கலாம், ஸ்மால் பண்ணிக்கலாம், போல்டு கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் பி கொடுத்து நான் போல்டு கொடுக்குறேன். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 12 வச்சிருக்கேன், இல்லை 14 நான் வந்து இந்த கேஷ் அப்படின்றத வச்சிருக்கேன். சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இதை வந்து சென்டரில் கொண்டு வந்து நம்ம வைக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இதான் சென்டரான பிளேஸ், அதனால சென்டராக நான் கொண்டாந்து வச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஒரு கேஷ் பில், அதாவது இப்போ வந்து நம்ம இது கேஷ்க்காக கொடுக்குற பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் ஒரு என்டர் கொடுத்துங்க. கீழே எழுதுங்க இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இன்வாய்ஸ் நம்பர் எழுதிங்க. ஸோ இதையே நீங்கள் சென்டர் லைனே பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல டேட் வரணும்ல, அதனால ஒரு டேப் கொடுங்க. டேப் கொடுத்துட்டு டேட் கொடுத்துட்டு டாட் டாட் டாட்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் லைனுக்கு மட்டும் ஸ்பேஸ் விட்டுக்குங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மேனுவலாக ஃபில் பண்ணுறதுனால டேட்டை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுவோம். ஸோ நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பக்கமுமே வந்து மூவ் ஆகும். ஏன்னா சென்ட்ரல் லைன் கொடுத்துருக்கோம், அதனால ரெண்டுமே வந்து மூவ் ஆகும். ஸோ டேப் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வச்சுக்கலாம். இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 கொடுத்துக்கோங்க, இல்லை 12 கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து 12 கொடுங்க. பில் பேட் அப்படின்றதுனால லிட்டில் ஸ்மாலராக இருக்கட்டும். ஸோ வந்து பில் புக்கை வந்து டைப் பண்ணும்போது அந்த பில் புக்குக்காக இதை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுங்க. சென்ட்ரல் லைனில் இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் எல் கொடுத்து லெஃப்ட் லைன் கொண்டு வந்துருங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம், கஸ்டமர் நேம் போட்டு ஸ்பேஸ் விட்டு டாட் ஆர்டர்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு டேப் அழுத்துங்க. அழுத்திட்டு மேக். சப்போஸ் இப்போ வந்து ஒரு கார் பாலிஷ் அப்படின்றதுனால இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன மேக், அதாவது எப்படி இதோட மேக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ அதோட மேக்குன்னு சொல்லி போட்டாச்சு. ஸோ இதுக்கும் லைன் அண்டர் லைன் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ், அட்ரஸ் கொடுத்துட்டு இதுக்கும் அந்த மாதிரி லைன் கொடுங்க. ஒரு டேப் கொடுங்க. கலர் என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு போட்டு இதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ ரிஜிஸ்டர் நம்பரோ அந்த ரிஜிஸ்டர் நம்பர் அளவுக்கு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. டேப் அழுத்திக்கங்க. இந்த இடத்துல மாடல், என்ன மாடல் கம்பெனி, அதாவது எந்த மாடலில் இந்த காரோ இல்லை என்ன கார் கொண்டு வந்திருக்காங்களோ என்ன மாடல் காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணுவோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் எழுதுங்க. கஸ்டமரோட மொபைல் நம்பர் இங்கே வந்துடும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமரோட மொபைல் நம்பரை எழுதிக்கலாம். இந்த இடத்துல அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர், சப்போஸ் ஒரு கம்பெனிஸ்லேருந்து நம்ம கார் கொண்டு வராங்க, அந்த கம்பெனி மூலியமாக வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லை பாலிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா
அந்த கம்பெனிக்கான ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும், அதை நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்டர் நீங்க கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு அகைன் ஒரு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம இன்சர்ட் மெனு போங்க. இன்சர்ட் மெனு போயிட்டு டேபிள் போங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு 6 காலம் வச்சு ஒரு டேபிள் நான் சொல்றேன். ஸோ 6 காலம் வச்சு உங்களுக்கு எவ்வளோ ரோ வேணுமோ அந்த ரோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ ஃபுல் வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் அதை டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், அடுத்து ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க செல்லுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து கார்ன்றதுனால நம்ம சர்வீஸ் டீடைல் எழுதுறோம். ஒரு டேப் கொடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி வந்து ஒர்க் பண்ணுறோம், ஒரு டேபு, அப்புறம் யூனிட் ப்ரைஸு, டேப் கொடுப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 காலம் இருக்குல்ல, இப்போ வந்து இந்த 2 காலம் இருக்குல்ல, இந்த 2 காலமே நம்ம செலக்ட் பண்ணிட்டு லேஅவுட் மெனு இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போங்க. அதில் மெர்ஜ் செல்ஸ் அப்படின்ட்டு இருக்கா, அந்த மெர்ஜ் செல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஸ்க்ரோல் பண்ணி கீழே காட்டுறேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு என்டர் கொடுங்க. ருபீஸ் டாட் அப்படின்னு போட்டுங்க. அகைன் ஒரே ஒரு 4-5 ஸ்பேஸ் விட்டு திரும்பி அகைன் ருபீஸ்ன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு காலம் இருக்கு, நம்ம காலம்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு டீட்டெயிலுக்கும் ஒவ்வொரு காலம் வந்து நம்ம இது பண்ணுவோம். இது வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பைசே காலம், அதாவது எவ்வளோ பைசாவோ அவ்வளோதான் போட போகிறோம். ஸோ 50 பைசே வருது, 25 பைசே வருதுன்னா இந்த இடத்துல நம்ம போடுவோம். ஸோ அதுக்கு இந்த இடம் போதுமானது. ஸோ அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ நம்ம இவ்வளோ தூரம் ஃபில் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் அமௌண்ட் எவ்வளோ வருதோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, சென்டர் அலைன் கொடுத்துங்க. இந்த டைட்டில் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லேஅவுட் மெனுவில் சென்டர் அலைன்மெண்ட் இருக்கு பாருங்க, அதை அலைன் சென்டரை கொடுத்தீங்கன்னா எல்லாமே சென்டரில் அலைன் ஆகிடும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, ஹோம் மெனுக்கு போங்க, போல்டு கொடுங்க, ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 14 கொடுத்துக்குங்க. கொடுத்து ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அலைன் பண்ணுவோம். அந்த காலம்ஸ் ரோஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம அலைன் பண்ணுவோம். ஸோ யூனிட் ப்ரைஸ் எவ்வளவு, குவான்டிட்டி வந்து ஒரே ஒரு லைன்லேயே அது வந்துடும். ஸோ அதனால் அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அந்த ஸ்பேஸை மட்டும் நீங்கள் கொடுத்துங்க. சீரியல் நம்பர் நம்ம நம்பர் மட்டும் தான் போட போகிறோம், அதனால் அதுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே மெர்ஜ் பண்ணி இப்போ எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் எத்தனை லைன்ஸ் வேணுமோ அத்தனை லைன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி, இப்போ இதே மாதிரி எனக்கு வந்து இன்னும் 3 லேயர் வந்து இதே அளவுக்கு எனக்கு ரோஸ் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு லேஅவுட் மெனு போயிட்டு இன்சர்ட் பிலோ அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சிருக்க அத்தனை ரோவும் திரும்பி ரிப்பீட் ஆகும். திரும்பி அகைன் ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருந்தது அப்படியே திரும்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டாச்சு. ஸோ லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது 2 லாஸ்ட் ரோவை நீங்கள் என்ன பண்ண கிளிக் பண்ணி இந்த 2 செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் செல் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க லேஅவுட் மெனுவில், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுங்க. ஸோ ரைட் சைடு அலைனுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு போல்டு கொடுத்துக்குங்க. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நம்ம டோட்டல் போட்டு சொல்லுவோம், அதுக்காக தான் இது. கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு வெளியில் டேபிளுக்கு வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துங்க. இந்த இடத்துல இன்சர்ட் மெனு போங்க, டேபிள் போங்க, டேபிளில் 2 ரோ 2 காலம் அப்படின்ட்டு இருக்க 2x2 இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து டேபிள் அப்பியர் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சிக்னேச்சர். அவங்களோட சிக்னேச்சரை இதில் டைப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பேர் ஃபார்
4x4 கேரேஜ். இங்க வந்து பாத்தீங்கன்னா 4x4 கார் பாலிஷ் அப்படின்னு போட்டுங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ரைட் அலைன்ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் ஆர் அழுத்தினீங்க ரைட் அலைனுக்கு வந்துடும். ஸோ இதை ட்ராக் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சார் இந்த டேபிளை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்த மட்டும் போல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கார் பாலிஷ் அப்படின்றத மட்டும் நீங்கள் போல்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டேபிளை கிளிக் பண்ணிக்கோங்க. டேபிளை கிளிக் பண்ணிட்டு டிசைன் பண்ண போங்க. பார்டர்ஸை கிளிக் பண்ணிட்டு நோ பார்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் திரும்பி பார்டர்ஸை கிளிக் பண்ணுங்க. திரும்பி பார்டர்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அவுட் சைட் பார்டர்ஸ் மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல மறுபடியும் இந்த 2 ரோவை மட்டும் இந்த 2 காலம் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதே அவுட் சைட் பார்டர்ஸை கொடுத்துருங்க. போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கஸ்டமர் சிக்னேச்சரும் இந்த இடத்துல வந்து அந்த கார் பாலிஷோட சிக்னேச்சரும் நம்ம இந்த இடத்துல போடுவோம். ஸோ கண்ட்ரோல் பி கொடுக்குறேன் பாருங்க. பிரிண்ட் ப்ரிவியூ காட்டுறேன். ஸோ ஒரு பில் புக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பில் புக் வந்துருச்சு. நான் ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணும்போது பாருங்க பாருங்க மேலே ஜிஎஸ்டி நம்பர், மொபைல் நம்பர், அப்புறம் எந்த கம்பெனி அந்த கம்பெனியோட பேர், அதோட அட்ரஸ், அப்புறம் கேஷ் பில்லா என்னன்னு, அப்புறம் இன்வாய்ஸ் நம்பரு, டேட்டு, கஸ்டமர் நேமு, அப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது குவான்டிட்டி, இந்த என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறோமோ அதெல்லாம் கீழே வந்து டேபிளில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சிக்னேச்சர் போடுற மாதிரி ஒரு காலம் கொடுத்துருக்கோம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சர்வீசஸ்லாம் இதில் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு கொடுக்கணும்னா கீழே பாட்டமில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பில் புக் ரெடி பண்ணுறது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.